இப்போ நம்ம வந்து பத்ரிநாத் கோயிலுக்கு போகிறோம். இதுதான் அந்த வழி. இந்த வழியில் அப்படியே நடந்து போனால் வலது பக்கத்தில் நதி ஓடுறது, அலக்நந்தா ஓடுறது. இப்போ ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணணும். பிரிட்ஜுக்கு கிராஸ் பண்ணால் நேர் எதிர கோவில் இருக்கு. இதுதான் அந்த பிரிட்ஜு. எதிர இருக்கிறதா கோவில். கோவில் அங்கே இருக்கு. கோவிலுக்கு பக்கத்தில் கீழே வந்து சப்தக்குண்டு இருக்கு. இந்த புகை மாதிரி தெரியறது இடம் இதுதான் சப்தக்குண்டுங்கிறது. இது முதல் குண்டு. இது ரொம்ப ஹாட்டா இருக்கும். இது முடிச்சுட்டு கொஞ்சம் நடந்து போனா ரெண்டாவது மூணாவது குண்டு இங்க வருது. ரெண்டாவது குண்டு. இப்ப நம்ம கோவில் நிலப்படியில் இருக்கோம். கோவிலுக்கு எதிர இந்த பிரிட்ஜு, நம்ம வந்த பிரிட்ஜு, அது கீழே அலக்நந்தா ஓடுறது. இங்கே வந்து சைடில் கடைகள்லாம் இருக்குது, நிறைய கடைகள் இருக்குது. கோவில் சிற்ப வேலையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இதுதான் பத்ரிநாத் கோவில். இதுக்கு மேலே உள்ள இந்த இடத்துக்கு பிரம்ம கபால்னு பேர். விஷ்ணு வந்து இது சிவன் வந்து பிரம்மாவுடைய தலையை தலை வந்து கையில் ஒட்டின்னு இருக்கான். அப்புறம் இந்த இடத்துல வந்து வாஷ் பண்ண உடனே தான் அந்த தலை போச்சான். அதனால இதுக்கு பேர் பிரம்ம கபால்னு பேர். இங்கே தான் வந்து சாதாரணமாக தர்ப்பணம்லாம் பண்ணுற இடம். என் குரூப் இங்கே வந்திருக்கு. அலக்நந்தா. இந்த பனிமலைக்கு பேர் தான் நீல்கந்த்னு பேரு. நர் நாராயண் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு. இப்போ நாங்கள் ஜோஷிமட்டில் இருக்கோம். ஜோஷிமட்டில் வந்து ரோப்வே இருக்கு. இங்கேருந்து அவுலின்னு ஒரு இடத்துக்கு ரோப்வேல போகிறது. வின்டர் சீசனில் இது வந்து இதுக்கு ஸ்கீயிங்க்கு ரிசார்ட். இது அவுலியிலேருந்து ஸ்கீ பண்ணலாம். பட் இப்போ வந்து ஸ்னோ கிடையாது. அதனால நாங்கள் போகலை. நானும் உமாவும் போகலை. மற்ற குரூப்பில் வந்து மற்றவாள்லாம் ரோப்வேல போயிருக்கா. ரோப்வேக்கு இப்படி போய் அங்கே மேலே போனால் இந்த மலைகளெல்லாம் மேலேருந்து பார்க்கலாம்.